அப்போ இயற்கையை ஓரளவு சமாளிக்கலாம்னா மக்களே போய் கையால மண்ணை அள்ளி அந்த தண்ணீரை ஓட விடுற அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்குன்னா, இப்போ மழை வரும். இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு வானிலை முதல்ல வந்து வானிலை அறிக்கைன்னா நம்ப முடியாது. மழை பெய்யும்னுவாங்க, பெய்யாது, பெய்யாதும்பாங்க, பெய்யும். ஆனால் இப்போ வந்து ஓரளவு ஒரு 75 விழுக்காடாவது சரியா இருக்கு. அப்ப சரியா இருக்கின்ற போது அப்ப மழை வரும்போகுது. இது மழைக்காலம். அப்ப இருக்கிற ஏரி குளங்கள், அந்த கழிவுநீர் ஓடைகள், கால்வாய்கள் இது எல்லாத்தையும் தூர்வாரி சரிப்படுத்தி வச்சிருந்தா ஓரளவு சமாளிக்கலாம். இது மெத்தனமா வந்து அது டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டர் எடுக்கிறவர், அவர் எடுக்கிற அந்த வேலைக்கு ஒப்பந்தம் எடுக்கிறவர் பேருக்குன்னா கொஞ்சம் அப்படி வேலை பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இதை வந்து அரசு கண்காணிக்கிறது இல்லை. ஏன்னா அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, அமைச்சர் லஞ்சம் வாங்குறாரு. எல்லாரும் லஞ்சம் வாங்கும் போது அது மக்கள் அவதிப்பட வேண்டியதா இருக்கும். இதுதான் சொல்றேன், திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது, இதெல்லாம் மக்களை தான் நம்ம குறை சொல்லணும். இந்த அரசு இப்படி செய்யல அப்படின்னும் போது அப்போ மக்களுக்கான அரசாக இல்லாத போது மக்கள் அந்த அரசை கையில எடுக்கணும்னு சொல்றாங்க.